திவ்யா அவங்க கள்ளக்குறிச்சி ஹீரோயினா ஆமாம். அவங்க கிட்ட ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்கல்ல? சாதனை பண்ணிட்டு சாதனை பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாம். டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங். கல்யாணங்கிறது கண்டென்ட், பட் இவங்களை பிடிக்கும்னு சொன்னது ரியல். லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. ஆல்ரெடி உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சு. பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டினால எவ்வளோ பிரச்சனை வந்து எவ்வளோ டிப்ரெஷன் ஆகி எவ்வளோ மனசு நொந்திருந்தா. ஒரு டாக் ஒரு ஸ்ட்ரீட் விட்டு இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு போனா அந்த டாகோட கனெக்ட் ஆகாது சீக்கிரத்துல. அதே மாதிரி தான் அந்த புது வீட்டுக்கு வந்தவொடனே அதே மாதிரி தான் அந்த பொண்டாட்டியும் வள்ளி வள்ளுன்னு குலைச்சிட்டு இருக்கு. இது மாதிரி பண்றீங்களே, உங்களுக்கு ஃபியூச்சர் என்ன ஆகும்? டைரக்டா கத்து எடுத்து கழுத்துல வச்சிருவாங்க. அப்போனா இது வரைக்கும் செத்துருக்கணும் நீங்க. இந்த மாதிரி காமெடி பண்ணி தான் என்ன இம்ப்ரெஸ் பண்ணுங்க. நான் பண்ணேன். குட்டிச்சோர் ஆகணுமான்னு நீங்க என்ன கேட்டீங்கல்ல? ஆயிடுச்சு போல இருக்கு. இல்ல வரல, அது அப்ப வர்றது. சரி போதும். அதுக்காக எவ்வளவு கேவலமான இறங்கி எது வேணாலும் பண்ணலாமா? நாங்க பண்ணவே இல்ல. எனக்கும் இவன் பையனாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி தெளிவா நீங்க சொல்லவா? ரெப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்க ரேஹானா பேசுறேன். இப்போ நமக்கு கெஸ்டா வந்திருக்கவங்க யாருன்னு பாத்தீங்கன்னா, நான் சொல்ல வேண்டாம், புதுமண தம்பதி. நீங்களே பாருங்க. ஹாய். ஹாய். ஹாய், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கு. புதுசா இப்போ கல்யாணம் இருக்கீங்க. கல்யாணம் ஆனாலே வந்து மேட்சிங் ட்ரெஸ் போடணும், ஒரே கலரா போடணும். அந்த மாதிரி காத்து கருப்புக்கு சொல்லவே வேண்டாம், ஃபேஸ்ல கட்டிக்கிட்டு இருக்கு. என்ன நடக்குது? ஹனிமூன் பிளான்ல ஏதாவது போட்டு வச்சிருக்கீங்களா? இல்லை, கல்யாணம் ஆகி அடுத்த நாளே பயங்கரமாக டிஸ்கஸ் பண்ணோம் மேடம். 2 பேரும் உட்காந்து தனியாக உட்காந்து டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். எப்போ வந்து டைவர்ஸ் கொடுக்கலாம், எப்போ பிரிஞ்சு போகலாம் அப்படின்னு டிஸ்கஸ் பண்ணேன். அப்படியா? ஏன்னா அடுத்த கல்யாணத்துக்கு ரெடி ஆயிட்டீங்களா? அப்படியா? கண்டென்ட் ரெடி பண்ணிட்டீங்களா இல்லை ரியலாவே கல்யாணம் பண்ணிக்க போறீங்களா? எப்படி? இல்லை மேடம், சும்மா கண்டென்ட் தான். எல்லாமே கண்டென்ட்க்கு தான். இப்போ நீங்க கல்யாணம் பண்ணது எல்லாமே கண்டென்ட் தான் மேடம். கண்டென்ட் மாதிரி இல்லைங்க. அப்படி ஒன்றும் தெரியலையே. அதுதான் ஆர்டிஸ்ட். ஓ, ஆர்டிஸ்ட். நீங்க வந்து இதுக்கு முன்னாடி சேர்த்து சொல்றீங்க? நடிச்சிருக்கேன். எதுல நடிச்சிருக்கீங்க? விஜய் டிவில சீரியல் பண்ணிட்டு இருக்கேன். என்ன சீரியல்? முத்தலகு. இப்போ கரண்ட்ல பண்ணிட்டு இருக்கீங்க? ப்ரீவியஸ் இயர் 1 இயர் ஃபுல்லா செல்லம்மா பண்ணிட்டு இருந்தேன். இப்போ கரண்டா முத்தலகு பண்ணிட்டு இருக்கேன். ஓ நைஸ். நான் அந்த ஓட்டேரி சிவா அவங்க கூடலாம் பண்ணியிருக்கேன். திவ்யா கள்ளச்சி அவங்க கூடலாம் நிறையா ஆக்ட் பண்ணியிருக்கீங்க. திவ்யா அவங்க கள்ளக்குறிச்சி ஹீரோயினா பண்ணிட்டு இருக்காங்களா உங்ககிட்ட? ஆமாம். அவங்க கிட்ட ஏதோ பண்ணிட்டு இருந்தீங்கல்ல? சாதனை பண்ணிட்டு இருந்தீங்க. ஆமாம். டபுள் மீனிங், ட்ரிபிள் மீனிங் தெரிஞ்சு பேசுவீங்களா இல்லை அப்படியே ஃப்ளோல வருவீங்களா? இல்லை, அது எல்லாமே ப்ராக்டிஸ் பண்ணிட்டு தான். ஓ, ப்ராக்டிஸ் பண்ணுவீங்களா? இது நைட்ல உட்காந்து பைத்தியக்காரி டபுள் மீனிங் உளறிட்டு இருக்கு. நைட்ல உட்காந்து ப்ராக்டிஸ் பண்ணுவாங்கன்னு சொல்ல வந்தேன். இல்ல, அது எல்லா கண்டென்ட்டுக்குள்ள அங்க அப்பப்போ நடக்கிறதெல்லாம் வந்து இப்போ லைவா ஒரு விஷயம் நம்ம பண்ணணும் அப்படின்னா நீங்க பண்ண கண்டென்ட் கூட லைவா இருந்துச்சு. அது கல்யாணம் தான் எல்லாரும் நம்பினாங்க. அதுக்கப்புறமா தான் நீங்க சொல்றீங்க கண்டென்ட் அப்படின்னு. ஆமா, கண்டென்ட் என்ன பொறுத்தவரை அது ஒரு சீரீஸ் மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற ஒரு தாட்டு தான். மற்றவங்களுக்கு அது மாதிரி. ஆமா, எபிசோடு 1, 2, 3 அந்த மாதிரி ஒரு யூடியூப் சீரீஸ் மாதிரி எடுக்கிறது தான் என்னோட தாட். வெப் சீரிஸ் முன்ன பார்த்துருக்கீங்களா? பார்த்துருக்கோம். இது எங்க ஸ்டைல்ல உள்ள ஒரு சீரிஸ். ஆமா, இவங்க அப்படியே சூப்பர் ஸ்டார். எங்களால முடிஞ்ச மாதிரி ஒரு சின்ன பட்ஜெட்ல என்ன சீரிஸ் எடுக்க முடியுமோ அப்படி எடுத்தாச்சு. அது எங்களுடைய ஸ்டைலுங்கிறது வேற, எங்களால முடிஞ்சதுங்கிறது வேற. நம்மளால முடிஞ்சது அவ்வளவுதான், எங்களால முடிஞ்சது அவ்வளவுதான். பட் ஆனா அது ஏத்துக்கக்கூடிய விஷயமா இல்ல. நீங்க கண்டென்ட்னு சொல்றீங்க, அது ஏத்துக்கக்கூடிய விஷயமா இல்ல. எல்லாம் ரியாலிட்டி மாதிரி தான் இருந்துச்சு. அது ஆர்டிஸ்ட் அப்படின்னு, அதுதான் ஆர்டிஸ்ட் ஆக்டிங் அப்படின்னு சொல்றீங்க. பட் அது ஆர்டிஸ்டா நான் இருந்து சொல்றேன், அது என்னவோ அது நெகட்டிவா தான் இருக்கு. அதோட என்னுடைய விஷயத்துல கிடையாது, இது என்னோட ஒப்பீனியன் கிடையாது. இது மக்கள் சைட்ல பப்ளிக்ல நீங்க கமெண்ட் எல்லாம் பார்த்திருக்கோம். இனிஷியலா வந்து எல்லாருக்கும் டவுட் தான், இது நிஜமாவே கல்யாணமா இல்ல கண்டென்ட்டுக்கா அப்படின்னு. அப்புறம் போக போக அவங்களே வந்து ஓகே நிஜமாவே கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னு ஏத்துக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அப்புறம் சில பேர் திட்டினாலும் சில பேர் வந்து இந்த காம்போ நல்லா இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சப்போர்ட் பண்றவங்களும் இருக்காங்க. ஆனா நீங்க இப்போ கண்டென்ட் அப்படின்னு சொல்றீங்க. ஷக்கிலா அம்மா கிட்ட பேசும்போது இது கண்டென்ட்டா நான் வந்து பண்ணல, இவர் வந்து அப்புறமா தான் சொல்றாரு, நான் ரியாலிட்டி நினைச்சுதான் நான் இவரை நான் லவ் பண்ணிட்டு தான் இருக்கேன், நான் நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிதான் அதுல சொல்லிருக்கீங்க. ஆமா, அது உண்மையா? இப்போ கண்டென்ட் சொல்றது இது உண்மை? கல்யாணங்கிறது கண்டென்ட், பட் இவங்களை பிடிக்கும்னு சொன்னது ரியல். லவ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஆமா. ஆல்ரெடி உங்களுக்கு மேரேஜ் ஆயிடுச்சுல? இல்லையே. இல்லையா? இவருக்கு ஆகல.
ஆகல. அப்படி இல்லையே, இவருக்கு மேரேஜ் ஆயிடுச்சு, டிவோர்ஸ் பண்ணி என்ன கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி பிளான் இருக்குன்னு நீங்க சொல்லியிருக்கீங்க, இவரும் சொல்லியிருக்காரு. அது மேரேஜே பண்ணிருந்தாலும் அந்த ஒய்ஃப் வந்து டிவோர்ஸ் பண்ணிடுவாங்க, என்ன பண்ணிக்குவாங்க அப்படின்னு சொல்லியிருந்தேன். மேரேஜ் பண்ணியிருந்தாலும் அது எப்படிங்க அது? இது சாத்தியமா? இது கல்யாணம் இப்போல்லாம் ஊரறிய எல்லாருக்கும் தெரிஞ்சு பத்திரிக்கை அடிச்சு கல்யாணம் காட்சின்னு பண்ணிட்டு நல்ல நேரம் கெட்ட நேரம் எல்லாமே பார்த்து குழந்தை குட்டி ஆனதுக்கு அப்புறமா எனக்கு என்ன வந்ததுன்னு சில ஆம்பளைங்க விட்டு போறாங்க. நிறைய பெண்கள் வந்து ஏமாந்துதான் போறாங்க. ஆண்கள் வராங்க, கல்யாணம்னு பண்றாங்க. நிறைய பெண்கள் ஏமாந்து போற மாதிரி நிறைய பெண்கள் ஏமாத்திட்டும் போறாங்க மேடம். Correct. அதையும் நீங்க கரெக்ட். சொல்லணும். ஒரு பொண்ணுக்கு வந்து கமிட்மெண்ட்ன்ற ஒரு விஷயம் கொடுத்துட்டு போயிடுறாங்க. கல்யாணம் பண்ணிட்டு வரும்போது குழந்தையோட சீதனமா வர்றது கிடையாது. கல்யாணம் பண்ணிட்டதுக்கு அப்புறமா அந்த குழந்தைக்கு ஒரு அம்மாவா ஆகுறாங்க. அது ரெஸ்பான்சிபிலிட்டி நிறைய கொடுத்துட்டு போயிடுறாங்க ஆம்பளைங்க. ஏமாத்தி போற ஆம்பளைங்களுக்கு நான் சொல்றேன், ஏமாந்து நிக்கிற பொண்ணுங்களுக்கு சொல்றேன். அந்த பொண்ணுக்கு எவ்வளோ கமிட்மெண்ட் கொடுத்துட்டு அவங்க அந்த பாரத்தை கொடுத்துட்டு போறாங்கன்றது அந்த ஆம்பளைக்கு புரியுதா புரியலன்னு தெரியல. சரியா? ஒரு பொண்ணு ஏமாந்து போறா, ஒரு பொண்ணு ஏமாத்தியும் போறவங்க இருக்காங்க அப்படின்னு சொல்றீங்க. ஏமாத்து போறவனை விட அதிகமான நஷ்டம் வந்து பொண்ணுக்கு தான் வரும். நீங்க சொல்றது எனக்கு புரியுது மேடம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பார்த்தீங்கன்னா ஒருத்தன் வந்து ஒரு பொண்ணை வந்து லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான். ரொம்ப அந்த பொண்ணை வந்து ரொம்ப பிடிச்சி போயிட்டு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுறான். நீ இல்லைனா நீ இன்றி நான் இல்லை அப்படிங்கிறான். அப்புறம் கல்யாணம் ஆகி ஒரு 2 வருஷத்தில் மோளை நீ இந்த வீட்டில் இருக்கணும் இல்லை நான் இருக்கணும் அப்படின்ற நிலைமைக்கு அங்கே போகிறான்னா, தள்ளப்படுறான்னா, அதுக்கு என்ன விஷயம்னு பார்த்தீங்கன்னா, அந்த கல்யாணம் ஆன அந்த பொண்ணு இருக்குல்ல, அந்த மருமவங்கிறது உள்ளே வந்து பொண்டாட்டின்னு உள்ளே வந்தால் அவங்க அம்மாட்ட சண்டை இழுக்கிறது என்ன, பக்கத்து வீட்டில் சண்டை இழுக்கிறது என்ன, எகுத்த வீட்டில் சண்டை இழுக்கிறது என்ன, இவ்வளோ கொடுமை பண்ணி அவனுக்கு சமைச்சு போடாத. அப்படியே சமைச்சு போட்டாலும் அந்த சாப்பாடை சாப்பிட்டா அவன் ஆஸ்பத்திரிக்கு போகணும், அந்த நிலமை வரும். அந்த பொண்டாட்டி கட்டின பொண்டாட்டினால எவ்வளோ பிரச்சனை வந்து எவ்வளோ டிப்ரெஷன் ஆகி எவ்வளோ மனசு நொந்திருந்தா அவன் விட்டுட்டு ஓடுவான். இது நேச்சர். ஒரு மாமியார் கிட்ட சண்டை போடுறது, நாத்தனார்கிட்ட சண்டை போடுறது நேச்சர். இது சரிங்களா? இது என்ன நேச்சர்? ஒரு டாக் ஒரு ஸ்ட்ரீட் விட்டு இன்னொரு ஸ்ட்ரீட்டுக்கு போனா அந்த டாகோட கனெக்ட் ஆகாது சீக்கிரத்துல. எவ்வளவு வள்ளுன்னு நாயாட்டம் குலைச்சிட்டு இருக்குங்க, கனெக்ட் ஆகுமா? மனுஷங்க நமக்குன்னு ஒரு உணர்வு இருக்குல்ல. ஒரு புது வீட்டுக்கு வரோம், ஒரு அதே மாதிரிதான் அந்த புது வீட்டுக்கு வந்தவொடனே அதே மாதிரிதான் அந்த பொண்டாட்டியும் வள்ளுவல்னு குலைச்சிட்டு இருக்கான். என்னது? அதே மாதிரிதான் வள்ளுவல்னு குலைச்சிட்டு இருக்காங்க. யாரு? அந்த பொண்டாட்டின்னு ஒருத்த உள்ள வரவன். வள்ளுவல்னு குலைக்கிற அளவுக்கு நீங்க ஏங்க கடிக்கிறீங்க? நீங்க தானே பேலன்ஸ் பண்ணணும். இப்போ இங்க பாருங்க, அந்த வீட்டுல உங்க அம்மா குணம் உங்களுக்கு தெரியும், உங்க தங்கச்சி குணம் உங்களுக்கு தெரியும்னா ஒரு ஆம்பளை என்ன பண்ணணும்? உங்களாலே வந்து ஒரு கேரக்டர் உள்ள டக்குன்னு பண்ணிக்கிறீங்க மேடம். முடியாத பட்சத்துக்கு தான் ஓடுறாங்க. இப்ப எந்த வீட்லயாவது நீங்க கேட்ட கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். எந்த வீட்லயாவது மாமனார் மருமகன்னு சண்டை வந்திருக்கா? 2 பேரும் எங்கனாவது வந்து வெத்தலை பொட்டிக்கு சண்டை போட்டு, இல்லை வந்து சோறு ஆக்குறதுக்கு சண்டை போட்டு, இல்லை வந்து குழாவில் தண்ணி பிடிக்கிறதுக்கு சண்டை போட்டு, மாமனாருக்கும் மருமகனுக்கும் எங்கனாவது சண்டை வந்து பாத்தீங்கன்னா இல்லையே. நியாயத்துக்கு பக்கம் நீங்க பேசல. ஆண் அப்படின்ற ஒரு கர்வம் இருக்கு, நான் அப்படின்ற அந்த ஒரு விஷயம் இருக்கு, அதனால நீங்க பேசுறீங்க. நியாயத்து பக்கம் பேசல. இன்னைக்கு நீங்க இவருக்காக நீங்க கண்டென்ட் ரெடி பண்ணி இவர் சொல்றாரு ஒரு விஷயத்துக்கு நீங்க கமிட் ஆகி இன்னைக்கு வெப் சீரிஸ் சொல்லி நீங்க வந்து கல்யாணம் பண்றீங்க. நாளைக்கு பப்ளிக் உங்களை பார்த்து கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க. இது மாதிரி பண்றீங்களே, உங்களுக்கு ஃபியூச்சர் என்ன? உங்களுக்கு நீங்க அன்மேரிடு, நாளைக்கு கல்யாணம் பண்ணிக்க போறவங்களும் கேட்பாங்கல்ல. நீங்க இப்ப ஷக்கிலா அம்மா கிட்ட நீங்க பேசும்போது நீங்க சொல்றீங்க நான் வந்து ரியாலா தான் இவரை லவ் பண்றேன் அப்படின்னு நீங்க ஓபன் டாக்கா பேசுறீங்க. நாளைக்கு இவரு வந்து கல்யாணம் ஆகி இப்ப என்ன சொல்றாரு? கல்யாணம் ஆகி கல்யாண லைஃப் நல்லா தான் போகுது அப்படின்னு. அது எப்படின்னா ஏன் மேடம் குட்டிச்சாரா போகணும்னு பாக்குறீங்களா? நல்லா போற லைஃப்ல எதுக்கு குட்டிச்சார் ஆக்குறதுக்காக இவங்களை உட்கார வச்சிருக்கீங்க? நீங்க கண்டென்ட்டா ரெடி பண்ணிட்டு இவங்க என்ன சொல்றாங்க? இந்த பதில வந்து அங்க சொல்லணும். இவங்க சொன்னாங்கல்ல, அவங்களை டிவோர்ஸ் பண்ணியாவது என்ன கல்யாணம் பண்ணிப்பாங்க அப்படின்னு இவங்க சொல்லும் போது, ஏமா நல்லா போற லைஃப்ல குட்டிச்சோர் ஆக்குறதுக்கு ஏமா இப்படி பேசுறேன்னு இவங்க கிட்ட சொல்லணும். நீங்க ஏன் தலையாட்டிக்கிட்டு சும்மா உட்காரீங்க? இதுவும் கண்டென்ட்டா? இல்ல மேடம், இது வந்து அவங்கவுங்களுடைய மனசு இதானது, இது அவங்கவுங்க மனசு சார்ந்தது. ஏன்னு கேட்டீங்கன்னா, லவ் என்பது, காதல் என்பது, நட்பு என்பதோ இல்லை பாசம் என்பதோ வந்து சேருங்கிற நம்பிக்கையில யாரும் அக்ரிமெண்ட் போட்டு காதலிக்கல. நீயே பார்த்திபன் சாரும் அஜித் சாரும் நடிச்சிருப்பாங்கல்ல, நீ வருவாய் என்ன படம். அதில் பார்த்தீங்கன்னா, நீ எனக்கு கிடைக்கணுங்கிறதுக்காகலாம் நான் லவ் பண்ணல, நான் வந்து காதலிக்கிறேங்கிற மாதிரி தான். அது அவங்கவுங்க மனசில் போயிட்டு நம்ம எப்படி நீ என்ன நினைக்காத, இது பண்ணாத அப்படின்னு நம்ம எப்படி சொல்ல முடியும்? அது எப்படி சொல்கிறதுன்னு தெரில. வாயில சொல்லுங்க, வார்த்தையால இந்த மாதிரி காமெடி பண்ணி தான் என்னை இம்ப்ரெஸ் பண்ணுது. எப்படி சொல்கிறதுன்னு தெரிலனாலே வாயால் சொல்லணும்னு எனக்கு ஆட்டோமேட்டிக்காக சிரிப்பாக வருது.
இல்ல வரல, அது அப்ப வர்றது. சரி போதும் போதும் போதும். கடுப்பேத்துற மாதிரி இப்போ இந்த மாதிரி நீங்க பண்றது உங்க வைஃப் உங்களை எதுவுமே கேட்க மாட்டாங்களா? கேட்பாங்க, ஒன்றே ஒன்று தான் கேட்பாங்க, சோத்துல உனக்கு விஷம் வைக்கிட்டா வேணாம் நமக்கு. வைக்கணுமான்னு பர்மிஷன் வரை கேட்பாங்களா? வீட்டில் கொஞ்சம் மோசமானவங்க. என்னன்னு கேட்டிங்கன்னா, என் வீட்டில் வந்து நான் என்ன பண்ணாலும் அவங்க இந்த சூசைட் பண்ணுறது அப்படிலாம் கிடையாது. டைரக்டா கத்து எடுத்து கழுத்தில் வச்சுருவாங்க. அப்போனா இது வரைக்கும் செத்துருக்கணும் நீங்க. அதுதான் 30 தடவை உயிர் பிடிச்சி முடியாந்துட்டு இருக்கு. எப்படி நீங்க எந்த ஊர் நீங்க? நான் அரியலூருமா. எத்தனை இயரா லவ் பண்ணி கல்யாணம் பண்ணீங்க? 6 நாள். 6 நாளா போய் நாங்கள் வந்து ஒரு அவனுக்கே தெரியாது, மறந்துருக்கும். இதெல்லாம் ஸ்வீட் மெமரிஸ் ஆச்சுங்க. இல்லை, நான் வந்து அதிகமாக பர்சனல் வந்து வெளில நான் சொன்னதில்லை. ஸோ அதில் இருக்க சில விஷயங்கள் பேசுறதுனால என்ன இருக்கு? ஆமாம், நாங்கள் லவ் பண்ணி நாங்கள் பார்க்காதே 2 வருஷம் லவ் பண்ணோம். பார்க்காமலே? ஆமாம், காதல் கோட்டை படம். ஆமாம், பார்க்காத லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் வந்து வீடியோ கால்லாம் இருக்கும்ல, பார்க்காம லவ் பண்ணோம். அதுக்கப்புறம் நேரில் முத நாள் பார்க்கும்போது அன்னைக்கு வந்து தாலி கட்டிட்டோம். முத நாள் ஃபர்ஸ்ட் நாள் பார்க்கும்போதே ஃபர்ஸ்ட் டே பார்க்கும்போதே தாலி கட்டிட்டீங்க? தாலி கட்டியாச்சு. அப்போ ஓகே. குழந்தை ஃபர்ஸ்ட் நாளே ரெடி பண்ணி. ஒரே ஒரு நிமிஷம். சரி. மேம் எனக்கு ஒரு டவுட். ஃபர்ஸ்ட் நாள் தாலி கட்டினீங்கல்ல, யார் வீட்டுக்கு போனீங்க? எங்கள் வீட்டுக்கு. வீட்டுக்கு தெரிஞ்சு தாலி கட்டினீங்களா இல்லை கட்டிட்டதுக்கு அப்புறமா அது வீட்டில் தெரிய வச்சு? வீட்டில் தெரியும். அது நிறைய ப்ராப்ளம் இருக்குங்க மேடம். அது ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு தான் எல்லாமே மாற்றணுன்ட்டு இருக்கு. பேர் வந்து எப்படி வேணாலும் எப்போ வேணாலும் மாற்றலாம். இங்கே யாரும் நமக்காகலாம் வந்து கொடி. அதுவும் கஷ்டம்தான். கண்டென்ட் கிடையாது. நான் நினச்சேன்னா ஒரு மாதத்தில் என்னை வந்து ஐயோ உங்களை மாதிரி குலசாமியே இல்லைன்னு தமிழ்நாடே சொல்ற மாதிரி பண்ணிட்டு போயிடுவாங்க. எங்க பேருக்கு குலசாமி இல்லங்க, அவன் நல்ல பேரு. நெகட்டிவிட்டி. நான் வந்து அவங்க வீட்ல இன்னும் நல்ல பேரா நல்ல பேரா மாத்திக்குவேன், கெட்ட பேரா மாத்த முடியும் அப்படி சொல்றேன். நல்ல பேரா. ஆனா அப்படி ஒண்ணு மாறலங்க. நீங்க தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. இல்லங்க, பேர்ல நல்ல பேரா இல்ல. ஒரே ஒரு விஷயம் சொல்றீங்களா? கடிச்சு எல்லாம் சிம்பத்தி கிரியேட் பண்ணீங்கல்ல, பட் யாருக்குமே அந்த சிம்பத்தியை வந்து இல்ல மேடம். எனக்கு ஆக கூடாது, காமெடிக்காக பண்ணிருப்பாங்க. எனக்கு நான் நல்ல பேர் எதிர்பார்க்கல. ஏன்னு கேட்டீங்கன்னா, நல்ல பேர் எடுத்துட்டீங்கன்னு வச்சுங்களா, நீங்க நல்ல பேர் எடுத்துட்டீங்க, சின்ன தப்பு பண்ணீங்கன்னா என்ன ஆகும் தெரியுமா? உங்க பேரு பூகம்பமா வெடியும். சின்னோண்டு தப்பு பண்ணுங்க வெடிக்கும். இப்ப நான் வந்து பெட்டிகால நின்று ஏதாவது பண்ணிட்டு இருக்கேன், சும்மா புகை ஊதுறேன், அதை வீடியோ எடுத்து போடுங்க. நீங்க வீடியோ எடுத்தே போடுங்க. கமாண்ட் என்ன தெரியுமா வரும்? என் தலைவனுக்கு எவ்வளவு தில்ல பாருன்னு வரும். வேற ஏதாவது தமிழ்நாட்டுல வந்து நல்ல பேர் எடுத்துட்டு உத்தமன்னு சொல்லுவாங்க, அவங்கள அந்த மாதிரி பண்ண சொல்லுங்க பாப்போம். பேர் என்ன ஆகும்னு அடுத்த நாள் என்ன ஆகும்? என்னெல்லாம் நல்ல பேர் எல்லாம் எடுத்திருக்கேன்னு சொல்லாதீங்க. என்ன நெகட்டிவிட்டிவா பேசுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. நான் ஓபன் டாக்கா பேசுவேன் இல்லையா? கோமாளி நெகட்டிவிட்டி தப்பிச்சிடலாம். ஆனா நல்ல பேர் எடுத்து வச்சுனா அது எப்பயுமே பாதுகாத்துக்கிட்டு இருக்கணும். ஐயோ பெட்டியில நகைய வச்ச மாதிரி. கரெக்ட். அதனால அது எனக்கு வேணாம், வேணுங்கிறப்ப நான் எடுத்துப்பேன். அது எப்போ வேணுமோ அப்போ எடுத்துப்பேன். அப்போ வந்து நான் இன்னும் 2 வருஷம் கழிச்சு ஏன் நிலைமை என்ன? அதனால நல்ல பேர் வாங்குறதுக்காக நீங்க வரமாட்டேன்னு சொல்றீங்க. நல்ல பேர் இருந்துச்சுன்னா அது கஷ்டங்கன்னு சொல்றீங்க. ஏன் அது இன் ஃபியூச்சர்ல நல்ல பேர் வரும்னு எதிர்பார்க்குறீங்க? ஃபர்ஸ்ட் எனக்கு வந்து எல்லா இதுவுமே இருக்குங்க. நான் வந்து பாட்டு கச்சேரி நாளைக்கே போய் பட்டிமன்றத்தில் சேருவேன், இல்லை ஆர்கெஸ்ட்ராவில் சேருவேன். டான்ஸ் வந்து எனக்கு எம்எல்ஏவா ஆவீங்க, எம்பி ஆவீங்க, நாளைக்கு வந்து ஆகக்கூடாதுங்களா? ஏன் ஆகக்கூடாதுங்களா? பிச்சைக்காரனா கூட ஆகும். ஏன் ஆகக்கூடாதுங்களா? ஏன் அப்படி பேசுனா நீங்க ஏன் இப்படி வரீங்க? இல்லைங்க, ஏன் ஆகக்கூடாதா? ஒரு மனிதன் வந்து ஒரு கவுன்சிலரோ ஒரு எம்எல்ஏவோ ஒரு பிரசிடென்டோ இதுக்கு ஆசைப்படக்கூடாதா? சரி, கவுன்சிலருக்கு என்ன ப்ராசஸ் பண்ணுவாங்க அதுல கவுன்சிலரா நிக்கிறதுக்காக? தெரியாது. இல்ல, அவர் பதில் சொல்லட்டும். அவர் தான் ஆசைப்படுறாரு. ஃபர்ஸ்ட் வந்து நல்ல மனசு இருக்கணும், நல்ல மக்களுக்கு வந்து நல்லது நினைக்கணும், அது இருந்துட்டா போதும். அதுக்கப்புறம் நினைச்சிட்டே இருந்தோம்னா கவுன்சிலர் ஆயிடலாம். மக்கள் நல்லா இருக்கணும், மக்கள் நல்லா இருக்கணும்னு 3 வேளை சாப்பாடு சாப்பிட்டுக்கிட்டு அது அந்த கட்டத்துல நான் போயிடுவேன் மேடம். ஏத்திட்டு இது பூசாரி வேலை எல்லாம் பார்த்துட்டு இருந்துச்சுன்னா சரியாயிடுமா? இல்லையே, நாலேஜ் இருக்கணும்ல. நாலேஜ் வளர்த்துக்க வேண்டியதா. அந்த நாலேஜ் தான் கேட்கறேன். கவுன்சிலரா நிக்கிறதுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணணும் தெரியலீங்களே. எம்எல்ஏ ஆகணும், எம்பி ஆகணும், முதல்வர் ஆகணும்னு சொல்றீங்க. நம்ம குடும்பத்துல நம்ம குடும்ப தலைவரா இருக்கும்போது அதோட கமிட்மெண்ட்டா, அதோட கடமை, அதை ஃபாலோ பண்றதுக்கு எவ்வளவு கஷ்டம்னு உங்களுக்கு தெரியும்ல. நீங்க இப்போ கண்டென்ட்னால தான் இந்த கல்யாணம் பண்ணீங்கன்னு ஓப்பனா பேசிட்டீங்க. இது ரியல் கிடையாது. நீங்க என்ன ஒரு பேரா ஒரே கலர்ல ட்ரெஸ் பண்ணிட்டு வந்தாலும் இது சும்மா ஒரு ஃப்ரேம்காக தான். இல்ல, இது நான் அவன்கிட்ட பேசலாம் இல்ல, நான் யதார்த்தமா இந்த கலர் போட்டோம்னா அவனும் அதே மாதிரி போட்டோம். கோஇன்சிடென்ட்டா நடந்துருச்சு இந்த விஷயம், வேற ஒன்றும் கிடையாது.
ஓகே பட் நீங்க வந்து லவ் பண்றது பண்ணிட்டு தான் இருக்கீங்க இவரை ஆமா ஆஸ் அ ஃப்ரெண்டா. ஃப்ரெண்டா ஃப்ரெண்டா அப்படி ஒண்ணு சொல்லேனா கண்டென்ட்டா இவர் கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு பட் நான் இவரை காதலிக்கிறேன் லவ் பண்றேன் அவருக்கு மேபி கல்யாணம் ஆனா டிவோர்ஸ் பண்ணிட்டு என்ன கல்யாணம் பண்ணிட்டு வர அவன் அப்படி சொல்லியிருக்கான் அப்படின்னு சொன்னேன். டிவோர்ஸ் பண்ணிக்கிறேன்னு சொன்னாரு, அப்படி நான் சொன்னேன். நான் பண்ணேன். நான் கேட்ட கேள்விக்கு நீங்க என்ன சொன்னீங்க? நல்லா போயிட்டு இருக்குன்னு சொல்ல குட்டிச்சோர் ஆகணுமான்னு நீங்க என்ன கேட்டீங்கல்ல, ஆயிடுச்சு போல இருக்கு. இப்போ நீங்க வந்து அவங்க கிட்ட அந்த மாதிரி பேசிருக்கீங்க? இல்ல நான் அப்படி பேசல. சும்மா இது வந்து ஒரு ஃபன்னுக்கு விளையாட்டுக்கு சொல்லியிருக்கான். விளையாட்டுக்கா ஃபன்னுக்கு எப்படி எடுத்துக்க முடியுது? இல்ல இது உங்க ஃபீலிங் தானே. நீங்க இப்போ உங்களை நீங்க லவ் பண்றீங்கல்ல, உங்க ஃபீலிங்ஸ் தானே. நீங்க அவங்கள பத்தி அவங்களோட ஒப்பீனியன் நீங்க வந்து சரி ஓகே ஃப்ரெண்ட்லியா பழகும் போது பிடிச்சிருக்கிறதுனால தானே இந்த மாதிரி ஒரு மீடியாக்குள்ள நீங்க பேசுறீங்க. அவர் டிவோர்ஸ் பண்ணி கூட என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. நான் அவர் கண்டென்ட்டா பாக்குறாரு பட் நான் அவரோட நான் லவ் பண்றேன், அவரை நான் விரும்புறேன் அப்படின்னு சொல்றேன். விரும்புறேன்னு சொல்லலையே, நான் அவங்கள லவ் பண்றேன் அப்படிதான் நான் சொன்னேன். அதுதான் விரும்புறது ஒண்ணுதான், லவ் பண்றது ஒண்ணுதான். லவ்ங்கிறது வந்து வேற, விரும்புறது வேற, காதல்ங்கிறது வேற, லவ்ங்கிறது வேற, சிங்கிள்ங்கிறது வேற, லவ் பண்ணலங்கிறது வேற. கரெக்டா? கரெக்ட். அவங்களுக்கு புரியும். கமிட்டடுங்கிறது வேற, சிங்கிள்ன்றது வேற, லவ் ஃபெயிலியர்ங்கிறது வேற. லூஸ் ஆட்டம் பேசாத. நானா? நீங்க நல்லா இருக்கீங்களா? நான் நல்லா தான் இருக்கேன். தெளிவா இருப்பீங்களா? எவ்வளவு நாளா தெரியும் இவரை? டிக்டாக்ல வீடியோ பண்ணதுலாம் தெரியும் மேடம். டிக்டாக்ல? ஆமா. அப்பெல்லாம் கெத்தா மாசா பண்ணிட்டு இருக்கோம். 2 இயர் ஆகுதா? 4 இயர்ஸ் இருக்கும்ல. 4 இயர்ஸ் இருக்கும் டிக்டாக் ஸ்டார்ட் ஆகி. ஓகே 3 வருஷம் இருக்கும். 3 வருஷமா அவரை தெரியும். மீட் பண்றது, பேசுறது, கண்டென்ட் வைஸ் நீங்க வந்து ரொம்ப மீட் பண்றது நிறைய விஷயங்கள் இருக்கும். மீட்டிங் உங்களோட நேரங்கள் வந்து நிறைய டைம் உங்களுக்குள்ள ஸ்பெண்ட் பண்றது இருக்கும். அதனால அவரை பார்த்து அவர்கிட்ட ஏதோ ஒரு விஷயம் அட்ராக்ட் ஆகி லவ் பண்றீங்க. அப்படி இல்லை, ஷூட் அப்ப மீட் பண்ணுவோம், வீட்டுக்கு போயிட்டு அவன் யாரோ நான் யாரோ, அவ்வளவுதான். என்னங்க என்ன எந்த விதத்துல எடுத்துக்கணும்னு புரியல. நீங்க என்ன சொல்றீங்க? நான் தெளிவா நான் லவ் பண்றேன், அவர் வந்து கல்யாணம் ஆயிருக்கு, அவர் டிவோர்ஸ் பண்ணி கூட என்ன கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்ற ஒரு நம்புறேன். அப்படின்னு நம்புறேன்னு சொல்ல, டிவோர்ஸ் பண்ணிட்டு கல்யாணம் பண்ணிக்குவான் அப்படின்னு சொன்னான் அப்படின்னு சொன்னேன். அப்போ இது வந்து மீடியால நீங்க தைரியமா இப்படி பேசுறீங்கன்னா நாளை பின்ன இது ஒரு கேள்விக்குறி. என்னைக்கு கல்யாணம் உங்களுக்கு? இது கண்டென்ட்ல கல்யாணம் பண்ணிட்டீங்க, என்னைக்கு அது புட்டுக்கோ, என்னைக்கு உங்களுக்கு கல்யாணம் ஆகும்ன்ற மாதிரி கேட்பாங்களா இல்லையா பப்ளிக்? இன்னும் கேட்கல, ஆனா இனிமேல் கேட்பாங்க. ஏன்னா கேட்காம இருக்க மாட்டாங்க. உங்க நாலேஜ்க்கு வந்ததோ இல்லையோன்னு தெரியல. பட் இந்த ஒரு விஷயம் நான் என்ன சொல்றேன், சும்மா ஒரு விளையாட்டுத்தனமா கூட அவர் சொல்றாரு நல்லபடியா போயிட்டு இருக்கு, என் வைஃப் நானும் கல்யாணம் லைஃப் நல்லா தான் போயிட்டு இருக்கு, நல்லா அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும். எவ்வளவு கேவலமா நான் கண்டென்ட் போட்டாலோ, எவ்வளவு கேவலமா அடுத்தவன் புருஷங்கிட்ட போய் நான் அவன் பொண்டாட்டிக்கிட்ட வச்சு நான் செஞ்சாலோ, அடி வாங்கினாலோ, என்ன பண்ணாலும் அண்டர்ஸ்டாண்டிங்ல இருக்கும், நல்லபடியா தான் போயிட்டு இருக்குங்க, குட்டிச்சோர் ஆகலன்னு அவர் டைரக்டா சொல்லிட்டாரு. அந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைல்ல நல்லா அண்டர்ஸ்டாண்டிங் போற ஒரு பொண்ணோட லைஃப்ல நீங்க டக்குன்னு எப்படி பேச முடியுது? டிவோர்ஸ் பண்ணிட்டாவது எனக்கு கல்யாணம் பண்ணிப்பாரு அப்படின்ட்டு. நடுவுல நீங்க ஒண்ணு சொன்னீங்க, ஒரு நிமிஷம், நடுவுல நீங்களே ஒண்ணு சொன்னீங்க, என்னோட ஹஸ்பண்ட் வந்து என்ன மாதிரி கண்டென்ட் பண்ணாலும் எனக்கு பரவாயில்லன்னு அந்த பொண்ணு ஓகே பண்ணி வாழ்ந்துட்டு இருக்காங்கல்ல. அப்ப நாங்க பேசுறது, இவரோட நான் இப்போ வீடியோல பேசுறதும் மீடியால பேசுறதும் அதுவும் ஒரு வீடியோ தானே. அப்போ நீங்க சொல்றது எல்லாமே கண்டென்ட் தானே. டிவோர்ஸ் பண்ணி கல்யாணம் பண்ணிப்பாரு, நான் அவரை விரும்புறது, இது உங்களோட பர்சனல் ஃபீலிங் கிடையாது, இதுவும் கண்டென்ட். பர்சனல்லாம் கிடையாது. அட கண்டென்ட்க்கு பிறந்தவங்களா மேடம்? இப்போ இந்த பொண்ணே என்ன பார்த்து இம்ப்ரெஸ் ஆனது. ஒரு நாள் எனக்கு சளி பிடிச்சிருந்து மழையில் நினைஞ்சு, அப்போ ஜூஸ் குடிச்சோடனே ஓவரா சளி பிடிச்சிச்சு. அப்போ போய் நான் மூக்கு சிந்திட்டு இருந்தேன். அவர் மேல தோச்சிட்டீங்க. அந்த மூக்கு சிந்துற ஸ்டைலை பார்த்துட்டு இவ என்ன லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டான். என்னங்க அப்ப லெமன் ஜூஸ் தான குடிச்சிட்டு இருந்தேன். இதெல்லாம் பார்த்தா ஃபியூச்சர்ல உங்க ஹஸ்பண்ட் உங்களை வச்சு கலாய்க்க மாட்டாங்களா? கலாய்க்கட்டும், நம்மளுக்கு எல்லாமே தெரிஞ்சுதானே நம்ம கல்யாணம் பண்ணிக்க போறோம். எதுவுமே 100% இது இல்லைல்ல, பெர்மனன்ட் இல்லைல்ல. இப்போ நம்ம கல்யாணம் ஆகுது, மேபி பிரிவாங்க, சில பேர் ஒண்ணா இருப்பாங்க. ஸோ ஃபியூச்சரை நினைச்சு நான் ஏன் இப்போ உள்ள லைஃபை வந்து வண்டி வாங்குவாங்க, யோசிக்கணும். ஸ்டார்ட் பண்ணிட்டு போகும்போது முதல் நாள் ஆக்சிடென்ட் ஆகி செத்து ஆஸ்பத்திரியில கிடப்பாங்க. அதானே சொல்ல வர? ஏங்க அவங்க கல்யாணம் பத்தி பேசுறாங்க, நீங்க ஆக்சிடென்ட் பத்தி பேசுறீங்க. இல்ல பொதுவா சொல்றாங்க, எதுவுமே நிரந்தரம் இல்ல.
அடுத்த நிமிஷம் இப்போ நிச்சயம் இல்லாத வாழ்க்கை. அவ்வளவுதான். அதுக்காக எவ்வளவு கேவலமான இறங்கி எது வேணாலும் பண்ணலாமா? இல்லங்க, கேவலமாலாம் நாங்க இப்போ பண்ணவே நைட்டு தூங்கி எழுந்தாக்க காலைல பார்த்தாக்க உயிரோட இருப்போமான்னு தெரியாது. சீன் கூட நீங்க வந்து போடுற மாதிரி நான் கேள்விப்பட்டேன். இதெல்லாம் கேவலமே இல்லையா? ஃபர்ஸ்ட் இல்லங்க, நைட்ங்கிறது போடலங்க. எல்லாருக்கும் நடக்கிற விஷயம் தானே. நடக்கிறது அது படம் பிடிச்சு யாராவது போடுவாங்க? இல்ல ஃபர்ஸ்ட் நைட்ல என்ன நடக்குதுன்னு நாங்க படம் பிடிச்சு போட்டா தானே தப்பு. அதுல நாங்க என்ன பேசுறோம் தானே. ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் சீரியல்ல போட்டா பாக்குறீங்க ஃபர்ஸ்ட் நைட் சீனு. ஒரு ஹீரோக்கும் ஹீரோயினுக்கும் ஃபர்ஸ்ட் நைட் சீன் வைக்கிறாங்க. அப்ப அவங்க லுக் விடுறது, கெமிஸ்ட்ரி வர்றதெல்லாம் பாக்குறீங்க. ஏன் யூடியூப்ல போட்டா மட்டும் தப்பா எடுத்துக்கிறீங்க? ரெண்டும் ஒண்ணுதான். அதே யூடியூப்ல தான் நிறைய ஆப்ல கூட ஹாட் ஸ்டார்ல இருந்து நிறைய விஷயங்கள் இப்ப நேத்து கூட நான் கமிட் ஆகி பண்ணேன். மேடம் அப்ப நீங்க வந்து யூடியூபரை வந்து இது பண்றீங்களா? யூடியூபரை வந்து நீங்க இழிவா பேசுறீங்களா? இதை நான் வன்மமா கண்டிக்கிறேன் மேடம். நீங்க மேற்கொண்டு கேளுங்க. நீங்க இதெல்லாம் கோத்து விடுற வேலை எல்லாம் வேண்டாம். நீங்க பண்ற கேவலமான விஷயத்துக்கு கோத்து விட்டு வேடிக்கை பார்க்கலாமா? சினிமாவே கேவலம் நடக்காது. சொல்லலாம். No, 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 no. எல்லாமே சினிமால டைரக்ஷன், கேமராமேன் A to Z இது படம் அப்படின்னு காமிச்சிடுறாங்க. நீங்க இது வந்து வெப் சீரிஸ், இது இது வந்து நிஜம் கிடையாது, இது ஒரு ஸ்கிரிப்ட் அப்படின்னு சொல்லி ஏதாவது ஒரு அறிவிப்பு கொடுத்து நீங்க ப்ளே பண்ணீங்களா? ஆமா, எபிசோட் 1 போட்டு தானே ப்ளே பண்ணிருக்காங்க. அது எபிசோட் 1, 2 எல்லாம் போட்டு யாராவது கல்யாணம் இப்போ ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப் 2 பேர் பிராங்க் பண்றாங்க, ஃபேமிலிக்குள்ள நடக்குது, மாமியார் மருமக, ஹஸ்பண்ட் அண்ட் வைஃப், குழந்தைங்க, இதெல்லாம் எபிசோட் 1, 2, 3ன்னு போடுறாங்க. ஃபேமிலிக்குள்ளனா யூடியூப்ல போட்டுட்டு தான் இருக்காங்க. அப்படி நினைச்சு தானே மக்கள் பாக்குறாங்க. அப்படி நினைச்சு பாக்குறாங்களா? ஐயோ, மக்கள் பாக்குறது வந்து அப்படியே ஏமாந்துட்டாலும் அப்படியே வந்து இது பண்ணிட்டு அப்படியே கண்ணீர் விட்டு அழுகுறாங்க. இதெல்லாம் பொய்யிட்டு எல்லாருக்குமே நல்லா தெரியும். அவங்களே யாரு குடும்பம் அழிஞ்சு போகணும்னு நினைச்சுதான் வீடியோ பார்த்துட்டு இருக்காங்க. இதுல வந்து மக்கள் பாக்குறாங்க, மக்கள் ஏமாந்துருவாங்க. என்ன ஏமாறுறாங்க? யார் குடும்பம் கெட்டு போகும்னு சொல்லி எடுத்து யூடியூப்ல பாப்பாங்க. பக்கத்து வீட்டுல தானே பாப்பாங்க, யூடியூப்லயா பாப்பாங்க? இப்பலாம் அப்படிதான் ட்ரெண்ட் ஆகி போச்சு. இப்பலாம் இன்ஸ்டாகிராம், யூடியூப் அவங்களோட லைஃப் ஸ்டைல் போட்டா உட்கார்ந்து பாக்குறது. மேபி எங்கனாவது ஒரு பிரச்சனைனா அதை மேற்கொண்டு வந்து அப்படியே வந்து அதை தோண்டி எடுத்து பாக்குறது. பொம்பளைங்களுக்கு சண்டை போட்டு அதை யூடியூப்ல எடுத்து போட்டாலும் அதுவும் உட்கார்ந்து ஆணு பாக்குறது. ஈவன் நானா இருந்தாலுமே பாப்பேன், ஒரு வீட்டுல என்ன நடக்குது, இவங்களோட லைஃப்ல என்ன நடக்குது அப்படின்னு எல்லாருமே பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. எனக்கு டவுட்டா இருந்துச்சு இது ஒரு லேடிஸானு. அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி சண்டே போய் உத்து பாக்குறதுனால லேடிஸ்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டேன். எனக்கு கூட டவுட்டா இருந்துச்சு. இவன் பையன் எங்கேயா சண்டைனாக்க போயிட்டு அதை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இது வேடிக்கை பார்க்கும். அது வந்து லேடிஸ்னா அப்படி பார்ப்பாங்களாம். ஆமா. ஜென்ஸ் என்ன பண்ணுவாங்க? ஜென்ஸ் அப்படியே கண்ணு மூடிட்டு ஓடிடுவாங்களா? ஜென்ஸ்னா அந்த பக்கம் வந்து அவங்கள வந்து சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்க. எனக்கு இவன் பையனாங்கிற ஒரு டவுட் இருந்துச்சுன்னா அப்புறம் எப்படி தெளிவா நீங்க சொல்லவா? சொல்லிதான் பாரு. ஏன் அவ்வளவு சீக்கிரட்டா என்ன? இல்லைங்க, ஒன்றும் இல்லைங்க. அங்கே வெளில இருந்துச்சு போகும்போது, ரெஸ்ட் ரூம் போகும்போது நான் ஜென்ஸு ரெஸ்ட் ரூம் போனேன். அதை வச்சு கண்டுபிடிச்சிது இவன் ஜென்ஸுன்னு. அதானே? ஐயோ ஐயோ. அப்படியாங்க? ஓ, எல்லாம் ஜென்ஸ் ரெஸ்ட் ரூம் போனா ஜென்ஸ்னு கண்டுபிடிப்பீங்க, லேடிஸ் போனா லேடிஸ். அப்படிதான் பயங்கர திறமைங்க உங்களுக்கு. நெக்ஸ்ட் வேற? இல்ல அவங்க சொல்லட்டும். அவர் ஜென்ஸ்ன்னு நீங்க என்ன வச்சு கண்டுபிடிச்சீங்க? எனக்கு தெரிஞ்சதெல்லாம் அரமெண்டலா தான் இருக்காரு அவரு. நான் ஒண்ணு பேச அவரும் ஒரு பதில் சொல்றாரு, அப்புறமா கட்டுன்னு ஆனா கேமராக்கு பின்னாடி சைலண்ட் ஆயிடுறாரு. இன்னும் ஏதோ ரோலிங்லயே இருக்காரு, அப்படியே அமைதியா இருக்காரு. கேட்டா தியானம் பண்ணிட்டே இருப்பாங்க. இப்படி வானம் வந்து கீழே வரணும், பூமி வந்து மேல போகணும், அதுவும் நினைப்பான். இது நடக்காது. இது யோசிப்பீங்களா? அதெல்லாம் அது அவனுக்கு தேவையில்லாதது. நான் இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு விஷயம் வந்து வாழ்க்கையில் வந்து யாருக்காக இருந்தாலுமே சரி, கற்பனைங்கிறதுல வந்து ஒரு அதிக சந்தோஷத்தை தரும். ஆனால் உண்மையாக நடக்கும்போது அந்த சந்தோஷம் இருக்காது. இது நீங்கள் ஏற்றுக்கிறீங்களா ஏற்றுக்கலையா? நல்லா தெளிவாக யோசிச்சு ஒரு எக்ஸாம்பிள் சொல்லுங்க, எனக்கு புரியல. கார் வாங்கணும்னு எனக்கு கற்பனை பண்ணுவேன். கார் வாங்கணும்னு ஆசை கற்பனை பண்ணுவேன். சந்தோஷமாக இருக்கும். ஐயோ, நான் வந்து 1 வருஷமா இல்லை, 2 வருஷமா இல்லை, 4 வருஷத்துக்கு வந்து நான் கற்பனை பண்ணுவேன். சந்தோஷமாக இருக்கும். காரை பற்றி நினைக்கும் போதெல்லாம் சந்தோஷமாக வாங்கிட்டீங்களா? ஆனால் இது வந்து கற்பனை சந்தோஷத்தை கொடுக்கும். ஆனா நிஜமா நம்ம வாங்கும் போது சந்தோஷமே இருக்காது. ஏன்? அப்படி கிடையாது. காரை வாங்கின உடனே ஐயோ இங்க அழுக்கு போட்டிருக்கு, டயர் எங்க இதை வந்து காரை எங்க வாஷிங் பண்ணலாம், ஐயோ உள்ள யாரு இது சாப்பிட்டுட்டு போட்டது, ஃப்ரெண்டு வேற வந்து காருக்கு அடம் கேட்டானா சொல்றது, நாளைக்கு வரோம் ஃபேமிலியோட கோயிலுக்கு போறேன் நானே. இந்த சிந்தனை தான் இடிச்சுச்சுன்னா இது வந்து நீங்க நார்மலா யோசிச்சு பாருங்களேன். ஒரு விஷயம் கற்பனை பண்ணும் போது இருக்கிற சந்தோஷம் ரியல்ல வந்து கிடையவே கிடையாது. நான் வேணா அடிச்சு சொல்றேன். நான் உண்மையா சொல்றேன் மேடம், சத்தியமா சொல்றேன். நான் எல்லாத்துக்குமே சேர்த்து சொல்றேன், ஓப்பனா சொல்றேன். அப்ப நீங்க கற்பனையிலே வாழ்ந்துடலாம்னு? கற்பனையிலே வாழுவோம்.
பான்மனா நிஜத்துல ஆகணும். நீங்க உருப்பட மாட்டீங்க. நிஜத்துல வேணாம், கற்பனை வேண்டாம். பண்ணுங்க. அப்போ நீங்க பழச ஹீரோவா நடிக்கணும், காமெடியனா நடிக்கணும், நான் நல்ல ஆங்கரா வரணும், நல்ல ஃபியூச்சர்ல சம்பாதிக்கணும், உங்களை நம்பி ஒரு பாவம் ஒரு அது ஜீவன், வந்ததுக்கு அப்புறம் ஒரு வைஃபா இருக்காங்க, அவங்கள பெரிய நல்லபடியா ஆள் ஆனது பாத்துக்கணும். வந்ததுக்கு அப்புறம் இப்போ பெரிய ஆள் ஆகணும்னு ஓடுறோம். ம். இப்போ வந்து பெரிய காமெடி நடிகரா ஆகணும்ட்டு ஆயிட்டதுக்கு அப்புறம் அதுக்கப்புறமா ஓடிட்டு தான் இருக்க போறோம். எப்போ ஓடுறதால என்ன, உங்களுக்கு உடம்புல இருக்கிற தெம்பு இருக்கிற வரைக்கும் ஓடலாமே, கஷ்டப்படலாமே. இப்போ நீங்க கற்பனையில பெப்பரப்பேன்னு மல்லாக்கப்படுத்திட்டு யோசனை பண்ணிட்டு சந்தோஷத்துல வாழ்ந்தீங்கன்னா நாளைக்கு உங்களால ஓடணும்னு நினைச்சாலும் ஓட முடியாது, கஷ்டப்படணும்னு நினைச்சாலும் கஷ்டப்பட முடியாது. அது தெரியுமா? இல்ல அந்த கற்பனை எவ்வளவு மோசமா இல்ல இருக்கும். அது நான் எடுத்துக்காரு, நான் ஓடிட்டு தான் மேடம் இருக்கேன். நான் ஓடலாம் வந்து 2 வருஷத்துல இந்த அளவுக்கு நல்லா வந்திருக்கேன். இழைச்சிருக்க மாட்டான், கொஞ்சம் இழைச்சிட்டோம். அதை ஓடிட்டு தான் இருக்கேன். இருந்தாலும் சொல்ற ஒரு எடுத்துக்காட்டுக்கு இன்னைக்கு வந்து ஃபீல்டில் நான் வந்து நீங்கள் சொல்கிறீங்கல்ல இவ்வளோ கண்டென்ட் பண்ணுறேன், இந்த மாதிரி வந்து 18+ஆ லேடிஸ் கூட இதெல்லாம் கண்டென்ட் பண்ணுறேன்ல, நான் நிஜம் வாழ்க்கையில் வந்து ஒரு பெண்ணுகிட்ட கூட நான் ஃபோன் பேசி நான் டைம் வேஸ்ட் பண்ண மாட்டேன். அவங்க பொண்டாட்டி ஆனா எல்லா இன்டர்வியூல போகும்போதெல்லாம் கூடவே கேர்ள்ஸ் வரதா இல்லை கேள்விப்பட்டேன். இல்லை அதுக்கு கிடையாது மேடம். நான் வந்து பொண்ணுங்கள்கிட்ட வச்சுக்க மாட்டேன். நான் ஒன்று சொல்கிறேன், எந்த ஒரு விஷயத்துலையும் சரி இந்த பொண்ணுங்க விஷயத்துக்கு போகிறது இதெல்லாம் வந்து ஒரு அதாவது கேவலமான ஒரு செயல், ஒரு எச்சு செயல்னு சொல்லலாம். அதெல்லாம் வந்து அதிக பிரச்சனையாக வச்சுக்கிட்டு எல்லாத்தையும் பேசிக்கிட்டு இருக்கிறது இதெல்லாம் பசங்க தான் பிடிக்கும், ஒன்லி பாய்ஸ். நான் என்ன சொல்கிறேன்னா, இங்கே பாரு, நான் என்ன சொல்கிறேன்னா ஃபீல்டில் ஜெயிக்கணும்னா நீங்கள் வேணால் எழுதி வச்சிங்க, ஃபீல்டில் இல்லை உலகத்தில் எந்த ஒரு இடத்துலையும் ஜெயிக்கணும்னாலும் சரி லேடிஸை வந்து அவாய்ட் பண்ணால் ஜெயிச்சிடலாம். பெண்கள்ங்கிற ஒரு விஷயத்தில் தண்ணி அடி தப்பு இல்லை, சிகரெட் அடி தப்பு இல்லை. ஆனால் ஒரு பொண்ணு ஏய் லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்காங்க. கரெக்டாக தான் சொல்கிறேன். தண்ணி அடிச்சா ஜெயிச்சிட முடியுமா? ஸ்மோக் பண்ணா ஜெயிச்சிட முடியுமா? எப்படி பாதியிலே அல்பைஸ்ல போயிட்டேன்னா அது போனாலும் பரவாயில்ல. பெண்கள் விஷயம் போனா நீ அன்னைக்கே வந்து ஃபீல்ட் அவுட் ஆவான், அன்னைக்கே வந்து பிரச்சனை வரும். அது உனக்கு தேவையா? உனக்கு பெண்கள் விஷயத்துல இருக்கிறவங்க எவ்வளவு பேர் இருக்காங்க. நான் என்ன சொல்றேன், பைத்தியம் மாதிரி பேசாத. கல்யாணம் ஆச்சு, ஒய்ஃப் இருக்கு, இன்னொருத்தவன்ட்ட பேசுறாங்கல்ல, நான் அவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கேன். அது கிடையாது, அது மட்டும் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, லவ் பண்றாங்க, அந்த பொண்ணு ஒத்து வரல, இவன் வந்து வேலையை விட்டுட்டு போய் பின்னாடியே போயிட்டு இருப்பான், அந்த பொண்ணுக்காக கிழிச்சுப்பான், நெஞ்சில கிழிச்சுவான், கையில கிழிச்சுப்பான். அது அவங்களுக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். பொதுவா அதாவது பெண்கள் பின்னாடி பெண்கள்ங்கிற யோசனை இருந்தாலே அவன் ஃபீல்டுல எதுலயுமே ஜெயிக்க முடியாது. அப்புறம் ஏன்னா பெண்களுக்கு வந்து நீங்க சொல்ற மாதிரி அங்க இங்க கிழிக்கிறவன் எதுக்கு பொண்டாட்டி வச்சுட்டு கிழிச்சிட்டு நிக்கிறான்? அதை தான் நான் சொல்றேன் மேடம். பெண்களை வந்து நம்ம அதை வந்து நம்ம அதை வந்து தூக்கி நம்ம தூரம் வச்சுட்டு போகும்போது நம்ம கெத்தா கல்யாணம் கேளுங்க. நான் கேட்ட கேள்வி அவருக்கு புரிஞ்சுதா? நீங்க கேக்குறீங்க. அவர் என்ன சொன்னாரு? வைஃப் சொல்லல, காதலிய சொல்ல, எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வரவுல நம்பி வேற மாதிரி ஒரு பெண்களை தேடி சினிமால வந்து அட்ஜஸ்ட்மென்ட் கேக்குறாங்க தெரியுதா, அட்ஜஸ்ட்மென்ட் கேக்குறாங்க தெரியுதா, அதுக்கெல்லாம் சேர்த்து சொல்லிட்டு இருக்கேன். சரியா? ஒரு நிமிஷம் அவர் வந்து எக்ஸ்ட்ரா வெளியே வந்து போறது வரது பத்தி தான் இவர் பேசினாரு. அதே ஃப்ளோல சொல்றாரு கையை கிழிக்கிறது காலை கிழிக்கிறதுன்னு சொல்லிட்டு. அப்படி ஏன் கிழிச்சிட்டு போறாங்க? பொண்டாட்டி வச்சுட்டு ஒரு காதலியை வச்சுட்டு ஏன் இன்னொருத்தைய நம்பி போறாங்க? இவரு சொல்ற நடக்குதா இல்லீங்களா? உலகத்துல நடக்குதா இல்லீங்களா? மோஸ்ட் அதிகமா நடக்குது விஷயம் தானங்க கேக்குறேன். அதிகமா நடக்குது. ஏன் காதலிக்காக கிழிச்சுக்கணும், பொண்டாட்டிக்காக கிழிச்சுக்கணும், வேற ஒருத்திக்காக ஏன் கிழிக்கிறான்? அந்த மாதிரி நடக்குதுங்க. நடக்குது. நீங்க சொல்ற விஷயத்துக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்ல. நான் கேட்டது நான் என்ன சொல்றேன்னா மேடம், நான் சொல்றது வந்து நான் ஃபீல்டுல ஜெயிச்சு வரேன்னா அதுதான். ஏன்னா என் பின்னாடி வந்து அந்த மாதிரியான செயல்கள் இல்லை, பெண்கள்கிட்ட போயிட்டு இது பண்ணுறது என்கிட்ட இல்லை. அதனால தான் நான் வளர்ந்து ஜெயிச்சு வந்துக்கிட்டு இருக்க காரணம். நான் வந்து இன்னமும் ஜெயிப்பேங்கிறது காரணமும் ஆணித்தரமான அந்த ஒரு விஷயந்தான். அது ஏதாச்சும் என் மைண்டு மாறி யார்ட்டையாவது லாக் ஆகணும்னா என் ஃபீல்டே அவுட் ஆகிடும், நான் வந்து உருப்படாத போயிடுவேன். இதுதான் விஷயம்.